அதாவது இந்த மாதிரி சுற்றிலுமே கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் சென்டரில் வந்து ஒரு கீரல் போட்டு விட்ருவோம். அதாவது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ ஒரே ஒரு பலூன் இருந்தால் போதும். அது இது உள் பக்கமாக ஃபுல்லாக விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணது கீரல் போட்டது அதுக்காக தான். இப்போ நம்ம ஊதுறதுக்கு மட்டும் வசதியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பலூனை ஊத ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பலூன் நம்ம ஊதிட்டோம். பலூன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஊதும்போது திடீர்னு வெடிச்சிருமோன்ற பயம் அதை விட அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இங்கே முடிச்சு போட்டுடலாம். இப்போ நீங்கள் உங்கள் விருப்பமானவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எழுதிட்டு இதில் ஸ்கெட்ச் பென் ஒர்க் ஆகாது, மார்க்கர் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இப்போ இதை பறக்க விட்டு பாருங்கள். ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து நீங்கள் சும்மா பலூனை ஊதி பறக்க விடுறதுக்கு இந்த மாதிரி டீ கப்பில் பண்ணி பறக்க விட்டிங்கன்னா அது வந்து ஒரு பேராஷூட் மாதிரி அழகாக பறக்கும். அவ்வளோதான். போயிட்டு வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.